பாரம்பரிய சமையல். உசிலி இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி, வெங்காயம், கேரட், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, நல்லெண்ணெய், இந்துப்பு, கருவேப்பிலை, கடுகு, குடைமிளகாய். உசிலி இட்லி செய்கிறதுக்கு வந்து இட்லி ஃபஸ்ட்டே வேக வச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது உதிரியாக வரும். நீங்கள் உதிர்த்திங்கன்னா கட்டி கட்டி இல்லாமல் உதிரியாக வரும். இந்த உசிலின்றது வந்து எல்லா காயையும் வச்சு பருப்பு வச்சு செய்வாங்க. இப்போ கொத்தவரங்காவை வேக வச்சுட்டு அதை கூட பருப்பை வேக வச்சு அந்த பருப்பு போட்டு உசிலி பண்ணுவாங்க. அதாவது கொத்தவரங்காய் உசிலி, இது பீன்ஸ் உசிலி, கேரட் உசிலி அப்படி தான் பண்ணுவாங்க. அது பிராமினில் வந்து மோஸ்ட்லி இந்த உசிலி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இட்லியை வச்சு பண்ணுறோம். நீங்கள் இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா இப்படி கூட பண்ணலாம். நம்ம சாதாரணமாக இட்லியில் உப்புமா பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். ஆனால் நம்ம வெஜிடபிளை வச்சு இட்லியை வச்சு உசிலி பண்ண போகிறோம். இந்த இட்லி வந்து நான் எப்பவுமே சிறுதானியெல்லாம் சேர்த்து தான் அரைப்பேன். நீங்களும் அந்த மாதிரி அரைங்க, ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது 4 கப்பு அரிசினா 1 கப்பு திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, கேழ்வரகு, கம்பு, இது 6மே சேர்த்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. உளுந்து 1 டம்ளர். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இட்லி செய்யுங்க. அது கலர் கொஞ்சம் மாறி தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த இட்லியை தான் நான் எடுத்திருக்கேன். இதை உதிர்த்து நம்ம செய்ய போகிறோம். இட்லி இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம காயெல்லாம் வதக்கிக்கலாம். எதுலெல்லாம் உங்களால் சிறுதானியம் சேர்த்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க. அப்போ அந்த சத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவு இந்த சிறுதானியத்தில் இருக்குது. தட்டு சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு பொரியட்டும். இதெல்லாம் பொரிய விடுங்க. இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு 2 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வதங்கின பிறகு ஒரு வெங்காயம், 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே குடைமிளகாய் 1, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வேறு எந்த காரமும் போடல. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அதாவது காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இட்லியில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போடுங்க. இது அப்படியே காயெல்லாம் கொஞ்சம் வேகணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு தான் நம்ம இட்லியை உதிர்த்து போடுவோம். இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும். கொஞ்சம் தீயை ஸ்லோவாக வச்சுட்டு வேக விடுங்க.
அதுக்குள்ளே நம்ம இட்லியை வந்து உதிர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிர்க்க வரும். நீங்கள் அப்படியே எடுக்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்ல உதிரியாக வரும். அரையாக வெந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இந்த உதிர்த்த இட்லியை சேர்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சத்தான உசிலி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இட்லி வந்து சிறுதானியம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க இட்லி செய்கிறதா இருந்தால். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இட்லி மீதி ஆகிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி பண்ணலாம். நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகுன்ற கவலையும் வேணாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.